வணக்கம் குழந்தைங்களா, மேலும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தைங்களா, வீட்டில் பெருக்கல் செயல்பாடுகளை செய்து மகிழ்ந்தீர்களா? புள்ளி வாய்பாடுகளையும் தயாரித்து மகிழ்ந்தீர்களா? தொகுப்பு தயாரித்தீர்களா? குழந்தைங்களா, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது டாமுக்கு பிடித்த எண் எது தெரியுமா? டாம் தனக்கு மிகவும் பிடித்த எண் 0 என்று கூறுகின்றார். உங்களுக்கு எந்த எண் பிடிக்கும்? டாமிடம் கேட்போமா, ஏன் அவனுக்கு 0 என்ற எண் மிகவும் பிடிக்கும் என்று சொல்கிறான்? அவனே சொல்கிறான், கேளுங்கள். குழந்தைங்களா, இதோ டாம் சொல்வதை கேளுங்கள். பெருக்கல் செயல்பாடுகளில் எனக்கு பிடித்த எண் எது தெரியுமா? ஜெரியிடம் கேட்கின்றான். இதோ ஜெரியின் பதில் என்ன என்று பாருங்கள். ஜெரி எதுவென்று கேட்கின்றான். டாமின் பதில் 0 என்று கூறுகின்றான். நினைத்தேன், எல்லா விடைகளும் ஒன்றுதானே. குழந்தைங்களா, இந்த 0 என்ற எண்ணின் சிறப்பியல்பு பெருக்கல் செயல்பாடுகளில் எவ்வாறு உள்ளது என்று ஜெரி கூறிவிட்டான் இல்லையா? உங்களுக்கு புரிந்ததா? புரிந்து கொள்ள வாருங்கள் குழந்தைங்களா. இதோ இந்த படத்தை பாருங்கள். 10 எந்த எண்ணை பெருக்கினால் 0 கிடைக்கும்? கண்டுபிடித்து விட்டீர்களா? 1000 எந்த எண்ணை பெருக்கினால் 0 கிடைக்கும்? 789 எந்த எண்ணை பெருக்கினால் 0 கிடைக்கும்? மேலும் கீழ்காணும் எண்ணுடன் எந்த எண்ணை பெருக்கினால் 0 கிடைக்கும்? நாம் ஒரு செயல்பாடை செய்து பார்க்கலாமா? இதோ குழந்தைங்களா, 789 0 பெருக்க போகிறோம். பாருங்க, 9 0 0 தானே. பாருங்க எத்தனை 0 இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9. 9 0 இடும்போது 0 தான் விடையாக கிடைக்கின்றது இல்லையா? அடுத்ததாக 0யும் 8யும் பெருக்க போகிறோம். 8 0 எவ்வளவு? 0 தான். ஏதாவது எண்கள் இருக்கின்றதா? 8 முறை 0 விட்டால் 0 தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. அடுத்ததாக நாம் 7யும் 0யும் 7யும் பெருக்க போகிறோம். 7 முறை 0 விட போகிறோம். 1 2 3 4 5 6 7. 7 0 0. எனவே எந்த ஒரு எண்ணுடனும் 0 பெருக்கினால் 0 தான் கிடைக்கும். பெருக்கல் செயல்பாடுகளில் 0 கொண்டு பெருக்கும் செயல்பாடுகளில் எல்லா விடையும் என்னவாக இருக்கும்? 0ஆகத்தான் இருக்கும். அதனால்தான் டாம் சொல்கிறான், எனக்கு 0 மிகவும் பிடிக்கும் என்று. எனவே பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்யலாம்? 0 கொண்டு பெருக்கிய செயல்பாடுகளின் விடையை சட்டென்று கூடிவிடலாம் இல்லையா? ஒரு பெருக்கல் செயல்பாடுகளில் 0 இருந்தால் என்னது? பெருக்கல் செயல்பாடுகளில் 0 கொண்டு பெருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த விடை அனைத்துமே 0ஆகத்தான் இருக்கும். புரிகின்றதா குழந்தைங்களா? குழந்தைங்களா, பார்த்தீங்களா? ஒரு எண்ணுடன் 0 பெருக்கும் போது விடை எப்போதும் 0ஆக இருக்கும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன குழந்தைங்களா,
எந்த எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை பெருக்கும் போது விடை 0 தான் கிடைக்கின்றது இல்லையா? பெருக்கல் செயல்பாடுகளில் பூஜ்ஜியத்தை பெருக்கும் போது மிகவும் எளிமையாக விடையை நம்மால் அடைய முடியும். எனவேதான் டாம் சொல்கிறார் 0 தான் அவனுக்கு மிகவும் பிடித்த எண் என்று. பெருக்கலில் பூஜ்ஜியத்தின் சில சிறப்பியல்புகளை நாம் பார்க்கலாமா? குழந்தைங்களா, 10 என்ற எண்ணுடன் 3 என்ற எண்ணை பெருக்க போகிறோம். பாருங்க, விடை என்ன? 3உடன் நாம் 10ஐ பெருக்க வேண்டும். 3 30. இங்கு பாருங்க குழந்தைங்களா, இங்கு பூஜ்ஜியத்தை அப்படியே விட்டு விடுவோம். எண்களை மட்டும் பெருக்கலாமா? ஒரு 3 3. 3உடன் பூஜ்ஜியத்தை சேர்த்தால் போதும். புரிகின்றதா குழந்தைங்களா? அப்ப பூஜ்ஜியம் வருகின்ற செயல்பாடுகளில் எண்களை பெருக்கி எத்தனை பூஜ்ஜியம் இருக்கிறதோ அந்த பூஜ்ஜியத்தை இட்டால் போதும். பார்த்தீர்களா? அடுத்த செயல்பாட்டுக்கு போலாமா? பாருங்க, 3ஐ 20உடன் பெருக்க வேண்டும். பாருங்க, இங்கும் பூஜ்ஜியத்தை அப்படியே விட்டு விடுவோம். எண்களை பெருக்குவோம். 3 6. 6ஐ இங்கே இட்டு விட்டோம். இனி பூஜ்ஜியத்தையும் சேர்த்தால் போதும். புரிகின்றதா? அப்போ எண்களுடன் பூஜ்ஜியம் இருக்கும்போது எண்களை பெருக்கி அதனுடன் உள்ள பூஜ்ஜியத்தை இட்டால் போதும். அதே போன்று இந்த செயல்பாடுகளிலும் பாருங்கள். 3உடன் 30ஐ பெருக்க வேண்டும். இதோ இந்த 2 எண்கள் 3 9. 9உடன் அந்த பூஜ்ஜியத்தையும் சேர்த்தால் போதும். இங்கே பாருங்க, அதே போன்று 3 பெருக்கல் 4 12. 3 12. 12உடன் இந்த பூஜ்ஜியத்தை சேர்த்தால் போதும். அடுத்த கணக்கை நீங்கள் சொல்லுங்கள். 3 பெருக்கல் 5 15. 15உடன் பூஜ்ஜியம் சேர்த்தால் போதும். புரிகின்றதா குழந்தைங்களா? குழந்தைங்களா, எண்களுடன் பூஜ்ஜியம் வரும்போது எண்களை பெருக்கி அதனுடன் எத்தனை பூஜ்ஜியம் வருகின்றதோ அத்தனை பூஜ்ஜியத்தையும் சேர்த்தால் போதும். புரிகின்றதா குழந்தைங்களா? அடுத்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு போலாமா? அடுத்ததற்கு போகலாமா? 100 என்ற எண்ணை 3உடன் பெருக்கலாமா? விடை என்ன கிடைக்கும்? பாருங்க, 200உடன் பெருக்கலாமா? 300உடன் பெருக்கலாமா? குழந்தைங்களா, இப்போது 3உடன் 10ஐ பெருக்கிய போது 30 என்று நமக்கு விடை கிடைத்தது. குழந்தைங்களா, இப்போ நம்ம 3ஐ 100உடன் பெருக்க போகின்றோம். பாருங்க, 1ஐயும் 3ஐயும் பெருக்கிவிட்டு என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 பூஜ்ஜியத்தையும் இங்கே இட வேண்டும். புரிகின்றதா? இப்போது ஒரு 100 100, 2 100 100, 3 100 300 கிடைத்ததா விடை? இனி அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 3ஐ 2ஐயும் பெருக்க போகிறோம். 10ஓடு பெருக்கிய போது 60 கிடைத்திருந்தது. இப்போது 100ஓடு பெருக்கும் போது ஒரு பூஜ்ஜியத்தையும் சேர்த்த வேண்டும். என்றால் விடை என்ன குழந்தைங்களா? விடை 600. இனி அடுத்த செயல்பாட்டுக்கு போலாமா? இந்த 3ஐயும் 300ஐயும் பெருக்க வேண்டும். இதோ நாம் 10ஆல் பெருக்கிய போது 90 என்று கிடைத்திருந்தது. இப்போது 300ஆல் பெருக்குகின்றோம். என்ன செய்ய வேண்டும்? 3 9. 9உடன் எத்தனை பூஜ்ஜியத்தை சேர்த்த வேண்டும்? 2 பூஜ்ஜியத்தை சேர்த்த வேண்டும். இப்போது இங்கு என்ன விடை கிடைக்கும்? யூகித்து விட்டீர்களா? உங்களது விடை சரியா என்று பார்க்கலாமா? இதோ குழந்தைங்களா, 3 பெருக்கல் 300 சமம் 900. 3 9. 9உடன் 2 பூஜ்ஜியத்தை கூட்ட வேண்டும். இனி 3உடன் 4ஐ பெருக்க வேண்டும். 3உடன் 4ஐ பெருக்க வேண்டும். இங்கு என்ன விடை வரும்? 3 12. 12உடன் எத்தனை பூஜ்ஜியம் வர வேண்டும்?
இதோ குழந்தைங்களா, நம்ம இப்போ 3ஐயும் 4ஐயும் பெருக்க போகிறோம். அங்கு 12, 12உடன் எத்தனை பூஜ்ஜியம் இருக்க வேண்டும்? இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கின்றது? அது இங்கு வர வேண்டும் அல்லவா? உங்களது விடை சரி. எத்தனை பூஜ்ஜியம் இருக்கின்றதோ அதுவும் இங்கு வர வேண்டும் அல்லவா? இப்போ இங்கு இதனுடன் எத்தனை பூஜ்ஜியம் இருக்க வேண்டும்? உங்களது விடை சரியா என்று யூகித்து விட்டீர்களா? இதோ சரி பார்க்கலாமா? இதோ குழந்தைங்களா, முன்னாங்கு 12, 12உடன் 2 பூஜ்ஜியம், 1200. இனி அடுத்த செயல்பாடில் உங்களது விடையை ஊகித்து சொல்லுங்கள். 15, 15உடன் எத்தனை பூஜ்ஜியம் இருக்க வேண்டும்? உங்களது விடை சரியா என்று சரி பாருங்கள். குழந்தைங்களா, உங்களது விடை சரியா என்று சரி பாருங்க. குழந்தைங்களா, உங்களது விடை சரியா என்று சரி பாருங்கள். மேலும் இதை 10 வரை எழுதி பாருங்கள். 10 வரையிலான இந்த பட்டியலை நிறைவு செய்யுங்கள். குழந்தைங்களா, அடுத்ததாக 3 என்ற எண்ணை 1000உடன் பெருக்கலாமா? குழந்தைகளா, மேலும் நாம் 100ற்கு பதிலாக 1000ஐ இட்டு பெருக்க போகிறோம். இப்போது இங்கு எத்தனை பூஜ்ஜியம் வர வேண்டும்? எத்தனை வர வேண்டும்? 3 பூஜ்ஜியம் வர வேண்டும் இல்லையா? குழந்தைங்களா, உங்களது விடை. குழந்தைங்களா, நம்ம இப்போ 3ஐ 1000உடன் பெருக்க போகிறோம். குழந்தைங்களா, நம்ம 100ஓடு பெருக்கி இருந்த போது 300ஆக கிடைத்திருந்தது. இப்போது 1000உடன் பெருக்கும் போது எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கின்றன? 1, 2, 3. விடையுடன் எத்தனை பூஜ்ஜியம் வர வேண்டும்? உங்களது விடை சரியா என்று சரி பாருங்கள். சரியா உங்களது விடை? அடுத்ததாக குழந்தைங்களா, நாம் 200ஐ பெருக்கிய போது 600 என்ற விடை கிடைத்திருந்தது. இப்போது நாம் 3உடன் 2000ஐ பெருக்க போகிறோம். இப்போது இங்கு எத்தனை பூஜ்ஜியம் வர வேண்டும்? விடையை யூகித்து விட்டீர்களா? சரி பார்க்கலாமா? சரியா குழந்தைங்களா? 3 பூஜ்ஜியம் இருக்கின்றதா? நீ அடுத்ததாக 300உடன் பெருக்கிய போது 900 கிடைத்தது. இனி 3000உடன் பெருக்கி பார்க்கலாமா? 3000உடன் பெருக்கும் போது இங்கு எத்தனை பூஜ்ஜியம் வர வேண்டும்? விடையை யூகித்து விட்டீர்களா? சரி பார்க்கலாமா? குழந்தைங்களா, மேலும் 3000 4000ஐ பெருக்கும் போது 12000 கிடைக்கின்றது. 3உடன் 5000ஐ பெருக்கும் போது இங்கு எத்தனை வர வேண்டும்? 3 பூஜ்ஜியத்திற்கு பதிலாக இங்கு 2 பூஜ்ஜியம் தான் இருக்கின்றது. இங்கு எத்தனை பூஜ்ஜியம் வர வேண்டும்? விடையை சரி பார்க்கலாமா? சரியா குழந்தைங்களா? குழந்தைங்களா, இந்த செயல்பாட்டை மேலும் 5 செயல்பாட்டை மேலும் உருவாக்குங்கள். அதாவது 3 பெருக்கல் 6000, 3 பெருக்கல் 7000 என்ற செயல்பாட்டினை எழுதி மேலும் ஒரு 5 செயல்பாடுகளை எழுதி நீங்கள் உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்கள். சரியா? இது போன்ற செயல்பாடுகளை உங்களுக்கு பிடித்த எண்ணுடன் 10, 100, 1000 இவைகளை பெருக்கி மகிழுங்கள். சரியா குழந்தைங்களா? இதுவரை நாம் செய்த செயல்பாடுகளில் 0 வரும் செயல்பாடுகளில் உள்ள எண்களை பெருக்கும் போது எண்களை மட்டும் பெருக்கிவிட்டு நாம் என்ன செய்யலாம்? 0ஐ எத்தனை 0 இருக்கின்றதோ அந்த பூஜ்ஜியங்களை நாம் சேர்த்தால் போதும் இல்லையா? இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு எண்ணை 0உடன் பெருக்கும் போது விடை 0 தான் கிடைக்கும். 1உடனோ 2உடனோ 3உடனோ மற்ற எண்களுடனோ 0 வரும் செயல்பாடுகளில் நாம் என்ன செய்யலாம்? எத்தனை 0 இருக்கிறது என்று எண்களை மட்டும் பெருக்கிவிட்டு எத்தனை 0 இருக்கிறது என்று நாம் என்ன செய்யலாம்? செயல்பாடுகளை செய்து தீர்க்கலாம். நல்லது குழந்தைங்களா, 0ஐ பற்றி சில உண்மைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாம் அடுத்ததாக செல்ல போவது 2 இலக்கங்களுடன் ஓர் இலக்க பெருக்கல். குழந்தைங்களா, ஒரு இலக்க பெருக்கலில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? படத்தை வண்ணம் தீட்டி அனுப்பினீர்களா உங்களது ஆசிரியருக்கு? குழந்தைங்களா, புள்ளிகளை பெருக்குவோமா? இதோ இந்த 2 புள்ளிகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
இரண்டு படங்களையும் இணைத்து பெருக்கல் செயல்பாடுகளை உருவாக்கி செய்ய வேண்டும். செய்யலாமா? பாருங்க, இதோ முதல் படம். குழந்தைங்களா, இதோ இந்த படத்தை பாருங்க. இதோ இரண்டு படத்திலும் உள்ள புள்ளிகள், அவற்றின் செயல்பாடுகள் பாருங்க. ஓர் 2 2 2 2 4 செயல்பாட்டு வடிவம். இந்த படத்தினுடைய செயல்பாட்டு வடிவம் 2 பெருக்கல் 2. அதனுடன் கூட்டல். நாம் இந்த 2 பெருக்கல் 2 கூட்டப் போகிறோம். குழந்தைங்களா பாருங்க, 2 பெருக்கல் 2 கூட்டல் 2 பெருக்கல் 2. செயல்பாட்டு வடிவத்தினை பார்த்தீர்களா? எங்க இனி கூட்டலாமா? விடை எவ்வளவு குழந்தைங்களா? பாருங்க, 2 பெருக்கல் 2 4 கூட்டல் 2 பெருக்கல் 2 4. விடை என்ன? 8. குழந்தைகளா, மேலும் ஒரு படத்தை பார்க்கலாம். அவற்றின் செயல்பாட்டு வடிவத்தினை எழுதுங்கள். எழுதி இது போன்று கூட்டுங்கள் பார்க்கலாம். குழந்தைகளா, நம்ம இப்ப அடுத்த செயல்பாட்டு வடிவத்திற்கு போகிறோம். இதோ முதல் படம். இதனுடைய செயல்பாட்டு வடிவம் என்ன? ஒரு 2 2 2 2 4. எங்கே உங்களது நோட்டு புத்தகத்தில் எழுதுங்கள். இரண்டு பெருக்கல் 2 கூட்டல். அடுத்த படத்திற்கு போகிறோம். ஒரு 3 3 இரு 3 எத்தனை? எழுதுங்கள். இந்த படத்தின் செயல்பாட்டை எழுதுங்கள். எழுதிவிட்டீர்களா? இதோ செயல்பாட்டு வடிவம் 2 2 4 3 2. இனி இதனுடைய விடையை எழுதுங்கள். 2 பெருக்கல் 2 கூட்டல் 3 பெருக்கல் 2. இரண்டினுடைய விடையை எழுதி கூட்டுங்கள். 2 2 எவ்வளவு? கூட்டல் 3 பெருக்கல் 2 எவ்வளவு? எழுதிவிட்டீர்களா? விடையை சரிபார்க்கலாமா? பாருங்க, 2 2 4 கூட்டல் 6. விடை கண்டுபிடிக்க இந்த புள்ளிகளையும் கூட்டலாம் அல்லவா? விடை சரிபார்க்கலாமா? அடுத்த படத்திற்கு போலாமா குழந்தைங்களா? இந்த செயல்பாட்டில் நீங்களே பெருக்கல் செயல்பாடுகளை கண்டுபிடித்து எழுதி கூட்ட வேண்டும். சரியா? எங்கே குழந்தைங்களா? செயல்பாட்டு வடிவத்தை எழுதுங்கள். முதல் படம். குழந்தைங்களா, இந்த படத்தை பாருங்க. ஒரு 3 3 இரு 3 6. இதனுடைய செயல்பாட்டு வடிவம் இங்கே தரப்பட்டுள்ளது. இந்த படத்தினுடைய செயல்பாட்டு வடிவம், இந்த படத்தின் செயல்பாட்டு வடிவம் இங்கே தரப்பட்டுள்ளது. எனவே இரு 3 6 இரு 3 6. 6ஐயும் 6ஐயும் கூட்டும்போது எவ்வளவு கிடைக்கும் குழந்தைங்களா? உங்களது விடை சரியா? உங்களது விடை சரியா? குழந்தைங்களா, அடுத்த படத்திற்கு போலாமா? குழந்தைங்களா, இந்த செயல்பாடை பாருங்க. ஓர் 2 2 2 2 4 3 2 6. ஓர் 2 2 2 2 4 3 2 6. செயல்பாட்டு வடிவம் கண்டுபிடித்து விட்டோம்.
3 பெருக்கல் 2 கூட்டல் 3 பெருக்கல் 2 என்ன விடை கிடைக்கும் குழந்தைங்களா? விடை எழுதுங்கள் உங்களது நோட்டு புத்தகத்தில். 6 கூட்டல் 6 12. குழந்தைங்களா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த 2 படம். இரண்டுமே ஒரே படங்கள் தான். ஒரு படத்தை நாம் நேராக நிறுத்தி வைத்திருக்கிறோம். இரண்டாம் வாய்ப்பாடாக இது மாறி போனது. இதை நீளவாக்கில் வைக்கும்போது அது மூன்றாவது வாய்ப்பாடாக மாறி போகிறது. பாருங்க குழந்தைங்களா, 2 பெருக்கல் 3 2 பெருக்கல் 3 6. இதை பாருங்கள், 3 பெருக்கல் 2 3 பெருக்கல் 2 6 அல்லவா? 6 6 12. குழந்தைங்களா, திருப்பி பெருக்கும் போதும் ஒரே விடை வரக்கூடிய செயல்பாடுகள் உங்களது வாய்ப்பாடில் உண்டு. குழந்தைங்களா, நாம் தயாரித்த பட்டியலில் இதே போன்று திருப்பி வரக்கூடிய செயல்பாடுகளை கண்டுபிடிக்கலாமா? இதோ குழந்தைங்களா, நாம் தயாரித்த பட்டியல். இதுல பாருங்க, மூன்று பெருக்கல் 4 12. அதே இது பாருங்க, 3 பெருக்கல் 4 12. 4 பெருக்கல் 3 12. 3 பெருக்கல் 4 12. பார்த்தீர்களா? திருப்பி போட்டு பெருக்கினாலும் விடை ஒன்றாகத்தான் வரும். 3 பெருக்கல் 4 சமந்தான் 4 பெருக்கல் 3. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாமா? இரி 3 6 2 6. பார்த்தீர்களா? அடுத்தது பாருங்க, 8 3 24 3 8 24. புரிகின்றதா குழந்தைங்களா? இது போன்று பெருக்கல் வாய்ப்பாடுகளில் சில செயல்பாடுகளை உங்களது பட்டியலில் கண்டுபிடித்து மகிழுங்கள். சரியா? இதோ இப்போது நாம் பார்க்க போவது இரு இலக்கங்களுடன் ஓர் இலக்கத்தை எவ்வாறு பெருக்குவது என்று பார்க்க போகிறோம். பாருங்க, முதல் எடுத்துக்காட்டு, அதில் முதல் உத்தி. குழந்தைங்களா, இதோ ராமு 5 கேக்குகளை வாங்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு கேக்கிற்கும் 12 ரூபாய் விலை என்றால் அவன் எத்தனை ரூபாய் கடையில் கொடுக்க வேண்டும்? குழந்தைங்களா, 5 கேக்கு 12 ரூபாய் விலை, எத்தனை ரூபாய் கொடுக்க வேண்டும்? இந்த செயல்பாடுக்கு நாம் எவ்வாறு விடையை அடையலாம்? என்னெல்லாம் செய்யலாம் குழந்தைங்களா? யோசித்து விட்டீர்களா? ஒரு கேக்கிற்கு 12 ரூபாய் விலை என்றால் 5 கேக்கிற்கு என்ன விலை? எப்படியெல்லாம் நாம் விடையை அடையலாம்? இதோ பார்க்கலாமா? குழந்தைங்களா, செயல்பாட்டு வடிவம் இது. 12 ரூபாய் விலையில் 5 கேக் வாங்கியிருக்கிறான். எத்தனை ரூபாய் கொடுக்க வேண்டும்? எந்தெந்த உத்திகளில் நாம் விடையை அடையலாம்? யோசித்து பாருங்கள். இதோ பப்பியின் தந்திரத்தை பார்க்கலாமா? யோசித்து விட்டீர்களா குழந்தைங்களா? இங்க பாருங்க, பப்பியின் தந்திரம். விடையை அடைவதற்கான பப்பியின் தந்திரத்தை பாருங்கள். 12 ரூபாய் விலையில் 5 கேக், எத்தனை ரூபாய் கொடுக்க வேண்டும்? ஒரு 12, 2 12, 3 12, 4 12, 5 12.
என்றால் 5 12ஐயும் எழுதி கூட்டினால் போதுமல்லவா? இதுதான் பப்பியின் தந்திரம். முதல் உத்தியை நாம் பார்த்துவிட்டோம். இப்போது கூட்டலாமா குழந்தைங்களா? எங்கே கூட்டி சொல்லுங்கள். உங்களது விடை சரியா? குழந்தைகளா, 12 ரூபாய் விலையில் 5 கேக் வாங்கியிருக்கிறான். இதோ மொத்தம் எத்தனை ரூபாய்கள் கொடுக்க வேண்டும்? 60 ரூபாய்கள் கொடுக்க வேண்டும். குழந்தைங்களா, 12ஐ 5 முறை 5 முறை எழுதுவதற்காக நாம் 12 பெருக்கல் 5 என்று எழுதலாம் அல்லவா? இனி இந்த 12 பெருக்கல் 5ஐ வேறு எந்த முறையில் பார்க்கலாம் என்று பார்க்கலாமா? இதோ பாருங்கள் குழந்தைங்களா, 12 பெருக்கல் 5 என்பதை இதோ குழந்தைங்களா நம்ம இப்ப எப்படி மாற்ற போகிறோம் பாருங்க. 10 2 12ஆக இதை மாற்றி செய்யலாமா? பாருங்க, 10 பெருக்கல் 5 இதோ விடை எவ்வளவு? எளிமையாக காணலாம் அல்லவா? 50. இதோ மீதமுள்ள 2 பெருக்கல் 5 எவ்வளவு? 10. இவ்வாறு நாம் 60 என்ற விடையை எளிமையாக அடையலாம் அல்லவா? இதோ இதில் உள்ள கட்டங்களை எண்ணி பாருங்கள். நாம் 12 பெருக்கல் 5ஐ 10 பெருக்கல் 5 2 பெருக்கல் 5 என பிரித்திருக்கிறோம். 10 2 12 பெருக்கல் 5. புரிந்ததா குழந்தைங்களா? இவ்வாறு எளிமையான முறையிலும் நாம் என்ன செய்யலாம்? கணக்கை எளிமையான முறையில் நாம் விடையை அடைந்து விட்டோம் அல்லவா? பாருங்க குழந்தைங்களா, 10 பெருக்கல் 5 2 பெருக்கல் 5 10 பெருக்கல் 50 2 பெருக்கல் 5 10 50 10 60. 12 பெருக்கல் 5 சமம் 60. இனி நாம் செயல்முறையை பார்க்கலாமா குழந்தைங்களா? எளிய செயல்பாட்டு வடிவமாக எவ்வாறு செய்வதென்று பார்க்கலாமா? பாருங்க குழந்தைங்களா, 12 பெருக்கல் 5. முதலில் நாம் பெருக்க வேண்டிய எண் எது? 1ஆம் ஸ்தானத்தில் இருக்கும் எண்களை முதலில் பெருக்க வேண்டும். என்றால் எந்த இரு எண்களை பெருக்க வேண்டும்? 5ஐயும் 2ஐயும் பெருக்க வேண்டும். 4 5 5 2 5 10. 10ற்கு இங்க என்ன இட வேண்டும்? 0. மீதம் 1. 1ஆம் ஸ்தானத்தில் இருக்கும் இந்த 5ஐ 1 கொண்டும் பெருக்க வேண்டும். பெருக்கலாமா? 4 5 5. அதை எவ்வாறு எழுதுவது என்று பாருங்கள் குழந்தைங்களா. இதோ 12 பெருக்கல் 5 2 10 மீதம் 1 4 5 5 5 1 6. மிகவும் எளிமையாக நாம் செயல்பாடுகளின் விடையை அடைந்து விடலாம். இதற்காக நீங்கள் உங்களது வாய்ப்பாடுகளையும் பட்டியலையும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். சரியா குழந்தைகளா, நம்ம சென்ற வகுப்புல பார்த்த பட்டியல் இது. இந்த பட்டியலில் நீங்கள் எண்களின் சிறப்பியல்புகளை கண்டுபிடித்திருப்பீர்கள் இல்லையா? இதோ இந்த பட்டியலை நீங்கள் தயாரிப்பது உங்களுக்கு பல வழிகளில் உங்களுக்கு உதவும். என்ன குழந்தைங்களா, எல்லாரும் தவறாது இந்த பட்டியலை நீங்கள் எழுத வேண்டும். எழுதும்போது 100 தடவை படிப்பதற்கு சமம். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பட்டியலை தயாரிக்க வேண்டும். பெருக்கலில் மேலும் உங்களது அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். சரியா குழந்தைகளா, பெருக்கல் செயல்பாடுகளில் 0 செயல்பாடுகளை எவ்வாறு செய்வதென்று பார்த்தோம். ஓரிலக்க எண்ணை இரு இலக்க எண்களுடன் எவ்வாறு பெருக்குவது என்று பார்த்தோம். மேலும் குழந்தைங்களா, புள்ளிகளை வைத்து எவ்வாறு பெருக்கல் செயல்பாடுகளை உருவாக்கி விடையை கண்டறிவது என பார்த்தோம். மேலும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.